மோடி கோச்சிக்க கூடாது, மோடிக்கு சேவகம் செய்யக்கூடிய வேலையை தான் தாவே அரசு கொடுக்குது. எதுக்கு போராட்டம் விடுக்குறீங்க? மெரினா கடற்கரை நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தாவேக்கா ஏற்குதா இல்லையா? ஏத்துக்குச்சுல. இப்ப மெரினா கடற்கரை ஏன் மூடி வச்சிருக்காங்க? அதிமுக அரசு திமுக அரசு போராட அனுமதி பட்டாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க நோக்கம் அப்படி. நீங்க தான் மெரினா கடற்கரை போய் நீங்களே நள்ளிருல. ஆனால் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு ஜாலியாக கூலாக அமைச்சராயிட்டு ஜனநாயகன் படத்தை பார்த்து ஒப்பாரி வைக்கிற தற்கொலைகளுக்கெல்லாம் சீமான் யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அனிதா அக்கா செத்தப்போ அவர் என்ன சொன்னார், என் தங்கச்சி செத்த மாதிரிக்குன்னு. இப்போ நீட் தேர்வுக்காக ஒரு வாய் கூட திறக்க மாட்டாரு. ஃபஸ்ட்டு அவர் ஒரு மீடியாலாச்சும் பேசிடுவாரா? இப்படி தூக்கி குத்துட்டீங்க சிஎம் போஸ்ட்டை. அண்ணன் விஜய் அவர்கள் அம்மையா ஜெயலலிதாவுக்கு நான் அணிலா பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு 100 சிலை வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு அணிலா பாடுபடுன்னு சொன்ன காலகட்டத்தில், ஐயா கருணாநிதி அவர்கள் 100 சிலை வைப்பன் சொன்ன காலகட்டத்தில் வீரப்பன் திருடன்னா ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னன்னு கேட்டார் பெரியப்பா சீமான் அவர்கள். குப்பை காகிதம் போய் கோபுரத்தில் ஒட்டின மாதிரி அவங்கெல்லாம் அவங்களுக்கு கட்டாயமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கான ஆங்கிற எழுத்து கூட தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. சீமான் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. சீமான் போராளி. போராளிக்கு தான் போராளியை பற்றி தெரியும். திரைக்கவர்ச்சியில மூழ்கி ஜனநாயகன் படத்துல போய் கூத்தடிக்கிறவங்களுக்கு, ஜனநாயகன் படத்துல போய் கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு ஒரு போராளி எப்படி தெரியும்? ஸ்டாலின் பாஜகவுக்கு மறைமுக அடிமையா செயல்பட்டாரு, எடப்பாடி பழனிசாமி நேரடியான அடிமையா செயல்பட்டாரு அப்படின்னு நாங்கள் விமர்சனம் வச்சோம். இதுல விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கொத்தடிமை. எங்க பெரியப்பா சீமான் சட்டமன்றத்துக்குள்ள மட்டும் நுழைஞ்சிட்டாரு, எல்லாரும் கதறுவாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. அமைச்சர் ஒருவர் சீமான் யார் எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களோட பதில்? கேட்ட அமைச்சர் சுதந்திர போராட்ட தியாகி, மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றிருக்கிறாரு, 8 வழி சாலை திட்டத்துக்கு போராடி இருக்கிறாரு, காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு போராடி இருக்கிறாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முதலாளா இன்னும் இருக்கிறாரு, எல்லா போராட்டத்திலும் இன்னும் இருக்கிறார். யாரு அந்த அமைச்சர்? விஜய் பாலாஜி. தன்னுடைய தந்தை பேர் போடுறதுக்கு முன்னாடி விஜயன் போட்டிருக்கிற அவருக்கு சீமான் யாருன்னு தெரியுமா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடின சீமான் யாருன்னு தெரியுமா? சீமான் பெரியப்பா 2010-11 காலகட்டத்தில் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொன்ன காலகட்டத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாருன்னு இவர். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஹெட்மாஸ்டரோட பேர் எப்படி தெரியும், பிரின்சிபலோட பேர் எப்படி தெரியும்? இவர் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் அம்மையா ஜெயலலிதாவுக்கு நான் அணிலா பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு 100 சிலை வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு அணிலா பாடுபடுன்னு சொன்ன காலகட்டத்தில், ஐயா கருணாநிதி அவர்கள் 100 சிலை வைப்பன் சொன்ன காலகட்டத்தில் வீரப்பன் திருடன்னா ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னன்னு கேட்டார் பெரியப்பா சீமான் அவர்கள். அந்த சீமான் இவருக்கு யாருன்னு தெரியுமா? நீங்கள் ஜெயலலிதா கருணாநிதினு பேரை உச்சரிக்க பயந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வீரப்பன் திருடன் தான் ஜெயலலிதா கருணாநிதி பேர் என்னன்னு கேட்டு அவங்க சேர்த்து வச்சிருக்க சொத்தை நீ என்றது காட்டியுமே செத்து போயிடுவேடா, அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொன்னாங்க பெரியப்பா சீமான் அவர்கள். அந்த சீமான் யாருன்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவர் மாஸ்க் அணிச்சிட்டு போயிட்டு உட்காந்துருந்தார் அண்ணன் விஜய் அவர்கள். காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்தின சீமான் இவருக்கு யாருன்னு தெரியுமா? 8 வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிறுத்தின சீமான் யாருன்னு தெரியுமா? சகோதரர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, புயல் காத்துல பறந்த குப்பை காகிதம் போய் கோபுரத்தில் ஒட்டின மாதிரி அவங்கெல்லாம் அவங்களுக்கு கட்டாயமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கான ஆங்கிற எழுத்து கூட தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவர்களுக்கு இந்த அரசியல் களத்திலேயே போராடிக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட 30 நூற்றாண்டுகளாக இந்த களத்தில் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தமிழ் தேசியத்தை உயரப்படுத்திட்டு இருக்கக்கூடிய தாய்மாமன் சீமான் அவர்களை தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் என்னன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடுன்னு என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கிறவங்களுக்கு சீமான்னா யாருன்னு தெரியாது. களத்துக்கு வந்தால் பரந்தூர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க சீமான் யாருன்னு தெரியும். டங்ஸ்டன் துறைமுகத்தை நிறுத்தி வச்சார்ல, அங்கே போய் கேளுங்க தெரியும். சாகர்மாலா திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ எதிர்ப்பு திட்டம் போன்ற எத்தனையோ இயற்கை வளங்களுக்கு எதிரான போராட்டத்தில் போய் சீமான் போராடினார் இல்லையா? அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டால் சீமான் சொல்லுங்கள், சீமான் யாருன்னு கேட்டால் அவர் எங்கள் இனத்தின் மகன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு ஜாலியாக கூலாக அமைச்சராயிட்டு ஜனநாயகன் படத்தை பார்த்து ஒப்பாரி வைக்கிற தற்கொலைகளுக்கெல்லாம் சீமான் யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்காக நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கல அப்படின்னு எதனா ஒரு பதிவு இருக்கா? எல்லா பிரச்சனைக்காகவுமே எல்லா போராட்டங்களுக்காகவுமே நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவங்களும் அதுக்கான குரலை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய்னா யாரு உங்களுடைய பார்வை? நடிகர் இன்றைய முதல்வராக இருக்கிறாரு. இன்றைய முதல்வர்ங்கிறது ஒரு பேரு தான். ஒரு படத்துல எப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு சீன் கொடுத்தா எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. விஜய்னா அவர் நடிகர் தான். முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள்னா அது விஜய் தான்.
இல்லை, அவர் தான் முதல்ல யாருன்னு தெரில. ஏன்னா 18 வருஷமாக இந்த களத்தில் இத்தனை ஆண்டு காலமாக மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற யார் அப்படின்னா, முதல் குரலாக இந்த நிலத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா அது பெரியப்பா சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு வந்து யார் இல்லை, யார் இத்தனை வருஷமாக இல்லை, 18 வருஷமாக யார் இல்லைன்னா இந்த அமைச்சர் தான் இல்லை. எங்கே இருந்தாங்க? பெரியப்பா சீமான் களத்தில் நின்னாரு. இவங்க திரைப்பட அந்த திரையரங்க வாசலில் நின்று பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஏன்னா விஜய்னா ஒரு நடிகர், அவ்வளவுதான். அதை தவிர அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கு? சீமான் யாருன்னு அவர் வந்து அவங்க தலைவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் தலைவர் அரசியல் கற்றுக்கிட்ட இடமே சீமான்கிட்ட தான். இன்றைக்கி நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்குது. சும்மா அதெல்லாம் ஒருத்த கூட இல்லை. நான் வர்ற வழியில் 2-3 தேட்டர் பார்த்தேன். ஒரு கட் அவுட் மட்டும்தான் இருக்குது, ஒரு கூட்டம் கூட கிடையாது. அவர் நடிகராக இருக்கும்போது இருந்த கூட்டம் கூட இப்போ இல்லை. இப்போ தெரியுது அவருக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. அப்போ கண்டிப்பாக இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, கார்ப்பரேட் நிறுவனங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால தான் அவர் வாயை மூடிட்டு இருக்காரு. எதுக்குமே வாய் திறக்கலை. விஜய் ஒரே ஒரு ஆள் மனிதனால தான் இன்னைக்கு அவங்க மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கனால நீ எனக்கு இங்கே இன்னைக்கு எம்எல்ஏ. நீ சத்தியமாக எம்எல்ஏ இல்லை. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியல, யாருன்னு தெரியல. விஜய்னு ஒரே ஒரு முகத்தை வச்சு தான் நீ எம்எல்ஏ வந்திருக்கான். நீ வந்து சீமானை பற்றி கேட்கலாமா? விஜய்னா யாரு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து ஒரு ஓகே சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா நம்பர் 1 விஜய், பிளாக் பஸ்டர் ஹிட், அதெல்லாம் ஓகே. ஆனால் அரசியலில் அவர் நம்பர் 1 0. இன்னைக்குமே சரி மக்களுக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு வராங்க. 14 நாளாக போராட்டு வராங்க இளைஞர்கள். அவர் கூட நின்று ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணல, ஒரு சப்போர்ட் எதுவுமே பண்ணல. ஆனால் இதே ஜனநாயக படத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அது எந்த வகையில் மாற்றும்னு எனக்கு தெரியல. தம்பி, உங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் அப்படிங்கிறவர் யாரு? என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட போராடி. என்னென்ன போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு? அவர் காவிரிக்காக போராடி இருக்காரு. இப்போ இங்கே நீட் தேர்வுக்காக போராடி இருக்கோம். சரி, விஜய் அப்படிங்கிறவர் யாரு? விஜய்ன்றது ஒரு நடிகர். இப்போ ஒரு நடிகருக்கே எப்படி வாய்ப்பு தரலாம் நீங்களே சொல்லுங்கள். இந்த நடிகர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? அவர் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்கள் ஓட்டு போட்டீங்க. 2 மாதத்தில் என்ன பண்ணி கிழிச்சாதான் தெரில. இவ்வளோ நாளாவது இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. கரண்ட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. என்னன்னே தெரில. கரண்ட்டு வந்து இலவசமாக தர்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கரண்ட் தான் வர மாட்டேங்குது. எப்படி இலவசமாக தர முடியும்? சீமான்னா யாருன்னு கேட்குறவர் முதல்ல அவர் யார்? அவர் யாருக்குமே தெரியாது. அவர் வந்து ஒரு பிளாக்ல டிக்கெட் விற்றவர்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அவர் தெரியுமே தவிர விஜய் ஒரு நடிகர், அவ்வளோதான். அதை விட வேறு எதுக்கு அவருக்கு ஒரு தகுதியும் கிடையாது. இப்போ சீமான் யாருன்றதை நம்ம பல இடத்துல நம்ம சொல்லிட்டோம். இவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இவர்களுடைய இந்த தலைவா படத்துக்கு கையை கட்டி நிற்கும்போது, சர்க்கார் படத்துக்கு வாயை பொத்திக்கிட்டு நிற்கும்போது அந்த படத்துக்காக குரல் கொடுத்தவர் தான் அண்ணன் சீமான். மெர்சல் படத்துக்கும் கத்தி படத்துக்கும் இவங்க வந்து பிரச்சனை வரும்போது தலை சுற்றி நிற்கும்போது அந்த படத்துக்கு வந்து குரல் கொடுத்தவர் தான் அண்ணன் சீமானவர். அவர்களுக்கு புரிகிற மொழியில் தான் சொல்லணும் சீமான் யார். விஜய்னா யார்? விஜய் யாருன்றது தமிழ்நாடு முழுக்க தெரியும். ஒரு ஆகச்சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போராட்டங்கள் ஒரு திரையில் பண்ணியிருக்கலாம். கத்தி படத்தில், சர்க்கார் படத்தில் பைப்புக்குள்ளேருந்து எந்திரிச்சு வர்றது, இந்த மாதிரி போராட்டங்கள் திரையில் பல போராட்டங்களை பண்ணியிருக்காரு. தரையில் அவர் பேசுகிறதுக்கே போராடிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. சீமான் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. சீமான் வந்து போராளிக்கு தான் போராளியை பற்றி தெரியும். திரைக்கவர்ச்சியில் மூழ்கி ஜனநாயகன் படத்தில் போய் கூத்தடிக்கிறவங்களுக்கு, ஜனநாயகன் படத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு ஒரு போராளி எப்படி தெரியும்? ஜனநாயகன் படத்தில் போய் கூத்தடிக்கிறவங்களுக்கும் ஜனநாயகன் படத்தில் போய் போஸ்டர் ஓட்டிட்டு அழுது 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 நடிக்கிறவங்களுக்கு தெரியாது. எதுக்கு அழுதுருக்கணும்? நீங்கள் அனிதா அக்கா இறந்தாங்க. அனிதா அக்காலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் எங்களோட அக்காக எங்கள் அண்ணாக்கா இறந்துருக்காங்க. அவங்களுக்காக அழுதிங்களா நீங்கள்? உங்களோட எம்எல்ஏ எவ்வளோ பாலியல் வன்கொடுமை கேஸ் வருது, அதுக்கெல்லாம் அழுதிங்களா? டெல்லியில் எங்கள் அக்கா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள லட்டியை வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அழுதிங்களா நீங்கள்? ஜனநாயகன் படத்தில் உட்காந்து அழுவுறீங்க. அசிங்கமாக இல்லை? ஒரு அமைச்சராக நீங்கள் போய் அங்கே உட்காந்து அழுவுறீங்க. அமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஸோ பிஸி ஸ்கெடியூல். அந்த பிஸி ஸ்கெடியூலும் இப்போ ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு உங்களோட துறையிலேயே உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் பார்க்காம ஜனநாயகன் படத்தில் போய் அழுதுட்டு இருக்கீங்க. அசிங்கமாக இல்லை? இல்லை, ஒரு கேள்வி தானே. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரே கேள்வி தான். நான் 1ஆவது தொடங்கி 12ஆவது வரைக்கும் படிக்கிறேன். நான் 12ஆவது போல் எவ்வளவு மதிப்பெண் பெற்றாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. மாறாக தனியார் கோச்சிங் சென்டரில் போய்
நான் வந்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் படித்து அங்கே பெறக்கூடிய மதிப்பெண் தான் வந்து மருத்துவத்துக்கு போகலாமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும்னா, அப்போ 12 வருஷம் படிக்கிற பள்ளிக்கூட அந்த வாழ்க்கைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் பெறக்கூடிய மதிப்பெண்ணுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அடிப்படையிலே நீட் தேர்வு தவறானது. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு எதை பற்றி கவலை இருக்குது? தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் தாவேக அரசோட கோரிக்கைக்கு முழக்கத்துக்கு ஆதரவான போராட்டம் தானே. இப்போ இங்கே பாலை நிலத்தில் போராடுறாங்க. இதே பாலை நிலத்துக்கு ஆதரவு கேட்டு ஐயா விஜய் போனார்ல. இப்போ ஆதரவு கேட்டு விஜய் போனவர் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு ஏன் போகலை? நடத்துறது வந்து மத்திய அரசுக்கு தான போராட்டம். ஒன்றிய அரசு வந்து நீட்டை விளக்கணும், நீட்டை ரத்து பண்ணுங்கிறதுக்கான போராட்டம். ஏன் போகலை? விஜய் போகலை, மற்றவங்க போகலாமே, புஷி ஆனந்த் போகலாமே, நிர்மல்குமார் போகலாமே, ஏன் யாருமே போகலை? அப்போ ஆதரவு கட்டு போய் நீங்கள் பாலை நிலத்தில் நீங்கள் போராடுற அங்கே போகலை. அப்போ தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட நிற்பு வந்து பற்றக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் பற்றி இருந்தால் மோடி கோச்சுக்குவார். மோடி கோச்சுக்கக்கூடாது. மோடிக்கு சேவகம் செய்யக்கூடிய வேலையை தான் தாவேக அரசு பண்ணுது. எதுக்கு போராட்டம் விடுக்குறீங்க? மெரினா கடற்கரை நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தாவேக ஏற்குதா இல்லையா? ஏற்றுக்குச்சுல்ல. இப்போ மெரினா கடற்கரை ஏன் மூடி வச்சுருக்காங்க? அதிமுக அரசு திமுக அரசு போராட அனுமதி மாட்டாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க நோக்கம் இப்படி. நீங்கள் தான் மெரினா கடற்கரை போய் நீங்களே நள்ளிருல. அப்போ முழுக்க முழுக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை. ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு மறைமுக அடிமையாக செயல்பட்டார், எடப்பாடி பழனிசாமி நேரடியான அடிமையாக செயல்பட்டார் அப்படின்னு நாங்கள் விமர்சனம் வச்சோம். இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கொத்தடிமை. அவர் என்ன சொல்கிறாரு? கல்வியை வந்து முதல்ல அந்த ஒத்திசைவு பட்டியலை கொண்டு வாங்குறாரு. ஒத்திசைவு பட்டியலாம் இப்போ கல்வி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை சிறப்பு ஒத்திசைவு பட்டியலுங்கிறாங்க. சிறப்பு ஒத்திசைவு பட்டியல்னாலும் அதை பாஜக அரசு எடுத்துக்குவான், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவான், எதேச்சரிக்கை போக்கோடு செய்வான். அப்போ மாநில பட்டியலை கொண்டு வரணும். கொண்டு வராமல் துரோகம் பண்ண கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு மாநில சுயாட்சியை, இந்தியாவோட கூட்டாட்சியத்துவத்தை ஒன்று புதைச்ச கட்சியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பேச முடியும்? நீங்கள் இதே நீட் தேர்வு வந்து இந்திய அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானதுன்னு அன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டப்ப மேல்முறையீடுக்கு போய் அதை ரத்து பண்ண வச்சது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு. அந்த காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு எப்படி நீட் தேர்வு விதிப்பீங்க? அதுக்கான தார்மீகம் என்ன இருக்குது? அப்போ தாவேக அரசு முழுக்க முழுக்க நாடகம் போடுது. மாணவர்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் இன்னைக்கு 2வது நாளாக உட்காந்து ஜனநாயகம் படம் பார்க்குறாருன்னா நாடு முழுக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. அதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு இருக்காருன்னா இதை விட கேவலமானது உண்டா? வெட்கக்கேடு உண்டா? என் செவ்வாகரகம் சொல்ல வேண்டியதானே, செவ்வாகரகத்தில் தூண்டி விடுறாங்கன்னு. போராடுறத தூண்டுறது என்னங்க தப்பு? போராட்ட கோரிக்கை சரியானது தானே, போராட்ட முழக்கம் நியாயமானது தானே. போராட்டத்தை தூண்டா என்ன தப்பு? ரசிக வரியை தூண்டுறான். ரசிக வரியை தூண்டி பல பேர் மன நோயாளியாக சுற்றுறேன். அதை கண்டிக்காத நாட்டில் இதில் வந்து போராட்டத்தை தூண்டுறாங்களாம். போர்க்குணமும் போராட்ட உணர்வும் நிரம்ப பெற்ற நிலம் தமிழ்நாடு. போராடுவதில் எந்த தப்பும் இல்லை. போராட்ட கோரிக்கை பிழையா இருக்கா, தவறா இருக்கா அப்படின்னா சொல்லுங்க. போராடுவதில் அந்த போராட்டத்தை தூண்டுறாங்கன்னா நாங்கள் போராட்டத்தை தூண்டுவோம், அது எந்த தவறும் இல்லை. அன்னைக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் வஉசி போராடினப்ப ராஜ துரோகின்னா, இன்னைக்கு மக்களாட்சி காலத்தில் நாங்கள் போராடுறப்ப தேச துரோகிங்கிறேன். அப்போ காலம்தான் வெவ்வேறு சொற்களை சொல்லுதே ஒழிய நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறோம். நீட் என்பது தேவையற்ற ஒரு ஒரு பாடத்திட்டம் இல்லை ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற ஒற்றைமுறை தேர்வு அப்படிங்கிறத கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தை நீட்டை கொண்டுட்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் பிஜேபியை மட்டும் குற்றச்சாட்டு பண்ணுறாங்களே காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ, இவங்க மட்டும் அவங்களே குறிப்பாக கேள்வி கேட்கறது எதனால்? இது பொலிட்டிக்கல் ட்ராமா தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னது போல் வந்து 2010 குலாம் நபி ஆசாத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருந்து காந்தி செல்வன் என்கின்ற திமுகவினுடைய ஒரு மத்திய அமைச்சரில் இருந்த ஒரு நபரால் தான் முக்கியமாக நீட் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நல்லவங்கன்ட்டு இவங்க வேஷம் போட்டாலும் நம்புறதுக்கு தயாரில்லை. காங்கிரஸ் தான் முதல் அறிமுகமே படுத்துது நீட்டை, அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் நிலைப்பாடு. அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன கிமிக் பண்ணாலும் அதை வேர் தேடி போய் நம்ம படிக்கும்போது கட்டாயம் மக்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 600 மார்க்குக்கு இப்போ 590, 570, 580ங்கிற மார்க் எடுத்தும் நமக்கு இன்னைக்கு மருத்துவத்துக்கு சீட் கிடைக்கல. இப்போ இத்தனை மார்க் எடுத்தும் இப்போ ஒருத்தவங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கலங்கிற பொழுது அது பெரிய வேதனை தருது. இன்றைக்கி பணம் உள்ளவன் என்ன பண்ணுவான்னா தனியாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு கட்டி 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ச்சியாக வந்து இன்ஸ்டியூட்டில் படித்து அவன் வந்து அவன் டாக்டர் ஆகிடுவான்.
இப்போ பணம் இல்லாத நாங்களாம் என்ன பண்ணுறது? பாமர மக்கள் எனக்கு நீட்டு வேண்டான்னு சொல்கிறேன். நீட்டு வேண்டானே எடுத்துருங்க. நீங்கள் யாருக்கு ஆட்சி செய்கிறீங்க? எனக்கு ஆட்சி செய்கிறீங்களா இல்லை தனியார் முதலாளிகளுக்கு ஆட்சி செய்கிறீங்களா? ஏன்னா இந்த நீட் தேர்வுனால பல மருத்துவ கனவுகள் இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. ஒரு தார்மீகமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்னால இந்த பாடத்தை வந்து படிக்க முடியல. அதான் யதார்த்த உண்மை. ஒரு தேர்வினுடைய மதிப்பெண் தான் எங்களுடைய மருத்துவ கனவை வந்து தீர்மானிக்கும்ன்ற. அப்படியாப்பட்ட தேர்வு எதற்கு? அப்போ நாங்கள் 12 வருஷம் படிக்காமல் இந்த தேர்வுக்கே நாங்கள் படிச்சிருக்கலாம் இல்லையா? இந்த தேர்வுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு நாங்கள் வந்து மருத்துவ படிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ 12 ஆண்டுகள் நாங்கள் படித்த படிப்புக்கான தேவை இந்த நிலத்தில் என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நீட் தேர்வு வந்துட்டு ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பையனோ எழுத போறாங்க அப்படின்னா அவங்களோட மூக்குத்திக்குள்ள வந்துட்டு பிட்டு வச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு மூக்குத்தியை கேட்டுறாங்க. நம்ம வந்து சட்டம் இவ்வளவு தூரத்துக்கு போடுறோம்னா இவ்வளவு தூரத்துக்கு கிழிச்சு விட்டு இது பண்றாங்க. ஒரு சானிட்டரி நாப்கின் பேடை வந்துட்டு வச்சுக்க கூடாது, அதில் நீங்கள் பிட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அதை வரைக்கும் செக் பண்ணுறாங்க. இந்த நீட் தேர்வில் நடக்கிற இந்த ஒரு அரசாங்கம் வந்துட்டு நீட் தேர்வு நடந்ததுன்னா அந்த அதிகாரிகள் வந்துட்டு அதை வரைக்கும் செக் பண்ணி உள்ள அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த நீட் தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு. எப்படி லீக் ஆச்சு? ஒரு மூக்குத்திக்குள்ளே வந்துட்டு ஒரு பிட்டை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ட்டு அவ்வளோ செக் பண்ணுறவங்க இதை ஏன் செக் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகும். இன்றைக்கு வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து எத்தனை பேர் வாய் திறக்கிறாங்க. நாடு முழுக்க இன்னைக்கு கொந்தளிச்சு வெடிக்கிறாங்க. பொதுமக்களும் சரி மாணவர்களும் சரி கொந்தளிச்சு வெடிக்கிறாங்க. ஆனால் வாய் திறக்காத ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அமைச்சர் அவர்கள் சொல்றாரு ஜனநாயகன் படம் வருது திருவிழா போல கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால கொண்டாடுறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? திருவிழா போல கொண்டாடுங்கன்னா, ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து காவிரியிலேருந்து தண்ணி வரும், அது ஆடி பெருக்கு அப்படின்ட்டு விவசாயம் சார்ந்த ஒரு பெரிய திருவிழாவாக ஆடி பெருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கொண்டாடுவோம். இந்த நேரம் வந்து தமிழ்நாட்டு மக்களோட அந்த ஆடி பெருக்க அந்த விவசாய கொண்டாடுற ஒரு திருவிழாவாக தான் இருக்கணும். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை வந்துட்டு கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த ஜனநாயகன் படத்தில் அப்படி என்ன இருக்குது? ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு பேசினாரு. நீட்டை நாங்கள் ரத்து செஞ்சிடுவோம், அனிதா வந்து என்னுடைய சொந்த தங்கை மாதிரி அப்படிலாம் பேசினாரு. இன்னைக்கு எங்க போனாங்க? இல்ல இன்னைக்கும் நாங்க நீட்டுக்கு ஆதரவா நிக்கிறோம், அந்த மாணவர்கள் கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஆதரவா பேசுறாங்க. கூட நிக்கிறது பேசக்கூடாது, வந்து களத்துல நிக்கணும். முதல்ல வந்து கல்வி கட்டமைப்புகளை பொதுவானதாக்கணும். இங்கே அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்களும் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களும் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களும் 3 பேருக்கும் சமமாக இருந்தால் தான். ஒருத்தர் மலையாளத்தில் படிக்கிறான், ஒருத்தர் தெலுங்கில் படிக்கிறான், ஒருத்தர் தமிழில் படிக்கிறான், ஒருத்தர் ஆங்கிலத்தில் படிக்கிறான். இப்போ 4 பேரும் எப்படி அந்த ஒரே தேர்வை எழுத முடியும்? அவங்களுக்கு சரியான கல்வி முறையை முதல்ல சீமானண்ணன் சொன்ன மாதிரி இங்கே கல்வி தரத்தை சமநிலைப்படுத்தணும். சமநிலைப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் நீட் கொண்டு வாங்க. அப்போ எங்கள் பிள்ளைங்க அதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அது பேன் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ எல்லாம் பிரச்சனை, மக்களோட பிரச்சனை, அதை எடுத்து கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு காது கேட்குமான்னு கேட்காதான்னு தெரியல. இப்போ டெல்லியில் வந்து நீட்டுக்காக அத்தனை பேர் போராடிருக்காங்க. ஆனால் இங்கே ஐயோ விஜய் வந்து அவ்வளோதான் படத்தை விட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் அழுதுன்னு இருக்காங்க. அங்கே என்னன்னா நீட் போடாதவங்க அங்கே அழுதுன்னு இருக்காங்க. அனிதா அக்கா வந்து செத்தப்போ அவர் வந்து என்ன சொன்னார், என் தங்கச்சி செத்த மாதிரிக்குன்னு. இப்போ நீட் தேர்வுக்காக ஒரு வாய் கூட திறக்க மாட்டாரு. ஃபஸ்ட்டு அவர் ஒரு மீடியாலாச்சும் பேசியிருக்காரா? இப்படி தூக்கி குத்துட்டீங்க சிஎம் போஸ்ட்டை. அந்த அரசு அங்கே யாராச்சும் பேசினாரா? அவர் பேசவே இல்லை. பேசாமல் தூக்கி குத்துனீங்க. அனிதாவில் தொடங்கி இன்னை வரைக்கும் பல பேர் இறந்துட்டாங்க இதால். ஆனால் இன்னை வரைக்கும் மத்திய அரசு அதுக்கான வேறு மாற்று வழி அதை கண்டுபிடிக்கலை. முதல்ல அந்த காங்கிரஸ் அதை பொதுப்பட்டியலில் மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போன காங்கிரஸ் அந்த நீட்டை கொண்டு வந்துச்சு. அதுக்கு சரி நீ காங்கிரஸுக்கு எதிராளி பிஜேபின்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி வந்து அதை நீட்டை வந்து ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? அவனும் ஏன் ஒழிக்கலை? ஏன்னா இவனுங்க 2 பேருமே கார்பரேட் கைக்கூலி. நீட்டுன்றது வந்து எப்படின்னா பல பேரோட உயிரை கொடுத்து பல பேரோட உயிரை குடிச்சு இந்த ஆளும் வர்க்கத்தால் நடத்தப்படுற ஒரு கொடுமை, ஒரு ஹெல். அதுதான் நீட் தேர்வு. ஏன்னா அனிதா மரணத்தில் ஒரே ஒருத்தவங்க மரணிச்சப்போவே நீங்கள் உண்மையான அரசாங்கமாக இருந்தால், உண்மையாக நெஞ்சில் ஈரம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால் நீங்கள் எடுத்துருப்பீங்க அந்த நீட் தேர்வை. இப்போ மருத்துவ பேராசிரியர்கள் தான் மருத்துவத்தை சொல்லித்தரப்படுறாங்க. அந்த மருத்துவ பேராசிரியர்கள் எத்தனை பேர் நீட் தேர்வு எழுதிட்டு இருந்தாங்க? கிடையாது. அவங்க இதற்கு முன்னாடி இருந்த பாடத்திட்டத்தை படிச்சு தானே இன்னைக்கு மருத்துவ பேராசிரியர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களால நீட் படித்தவங்கள தான் தரமானவங்கள மாற்ற முடியுமா? நீட் படிக்காதவங்கள தரமானவங்கள மாற்ற முடியாது. அப்போ அவங்க நீட் படிச்சுட்டு வந்துருக்கணும் இல்லையா? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு இல்லையா? அதனால இந்த தேர்வு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய தேர்வு. குறிப்பாக அடித்தட்டு மக்களால் என்றைக்குமே மேலே எழும்ப முடியாத ஒரு தேர்வு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீட்டுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும். என் அப்பா வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறார், நான் ஒரு நடுத்தர வர்க்கம். என்னால் ஒரு கல்விக்கூடத்துக்கே வந்து
காசு கட்டி படிக்க முடியல, நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறப்ப நான் 2 லட்சம் 3 லட்சம் கட்டி நான் ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போய் நான் ஒரு தேர்வை எழுதி ஒருவேளை நான் அதில் தோற்று போயிட்டேன்னா விரக்தியாகி தானே இறந்து போகிறாங்க. அந்த 3 லட்சத்தை கூட எங்கள் அப்பா கடன் வாங்கி தானே கட்டுறாரு. அப்போ அந்த முறையை ஒழிச்சிட்டு நீங்கள் ஒரு பொது உரை மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யுங்க. இதற்கு முன்னாடி அப்படி தானே இருந்துச்சு. எத்தனையோ பழங்குடி மக்களும் சரி, கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி, அவங்களுக்குலாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த சிலபஸே எடுக்கப்படலை. அப்ப அவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான், திமுகன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அப்பயே பாஜகவை மட்டும் நம்ம கேள்வி எழுப்புறோம். இல்லை, நம்ம காங்கிரஸும் திமுகவையும் பல முறை கேள்விகள் எழுப்பியிருக்கோம். இன்னைக்கு அதை வீரியமாக செயல்படுத்துறது அதான். காங்கிரஸ் பெத்து போட்ட பிள்ளைய இது நல்ல போஷாக்கு கொடுத்து நல்ல வீரியமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு. பாஜக அழிக்க முடியாத அளவுக்கு வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் அது மொழியிலே கிள்ளி இருக்கும். மத்திய அரசு மாநில அரசு இங்கே ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், அதுக்கு எதிராக அதுக்கான எங்கள்கிட்ட துருப்பு சீட்டு இருக்குது, நாங்கள் அதை பயன்படுத்தி எப்படி பாருங்க கொள்கிறோம். ஆனால் அந்த ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாருமே இப்படி இது டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பாஜக ஆக்சுவலி கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஆனால் அவங்களே இப்போ வந்து போராடுறாங்களாம். இது எவ்வளோ ஒரு பித்தலாட்டமான தனம். அவங்க கொண்டு வந்ததே ஏன் நீ எடுத்திருந்தீங்கன்னா இங்கே தேவையே கிடையாது. இவ்வளோ பெரிய போராட்டம். எங்கள் பெரியப்பா சீமான் வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ளே மட்டும் நுழைஞ்சிட்டாரு, எல்லாரும் கதறுவாங்க.